இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சிப்ளிங் ரைவல்ரி. ஒரு வீட்டில் வந்து அண்ணன் தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கம்பேரிஷன் அங்கேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ இதை யதார்த்தமாகவே பேரண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸை தப்புன்னு எனக்கு சொல்ல தோணலை இப்போ அது. ஏன்னா நல்லா பண்ணுறவனை பார்த்து நல்லா பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. நல்லா பண்ணாதவனை பார்த்து நீ இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது ஆனால் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பண்ணோம்னா, அவனை பாரு நல்லா பண்ணுறான், இவனைப்பா நல்லா பண்ணுறான், சரி ரைட், நம்ம இது சிப்ளிங் கூட நம்ம சொல்லலாம்னாலும் கூட நாளைக்கு அந்த மாணவர்கள் வந்து வெளியில் போகும்போது அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவன் நல்லா பண்ணுறான்னா அவன் ஸ்டார் ஆஃப் த மந்த்தாக ஒரு எம்ப்ளாயாக அவார்டு வாங்குவான். இல்லை அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணா அப்படின்னோம்னா பெஸ்ட் கம்பெனின்னு ஒரு அவார்டு வாங்க தான் செய்வான். ஸோ கம்பேரிஷன்ஸ் இருக்க தான் போகுது. இந்த சிப்ளிங் ரைவல்ரின்றது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு பிள்ளை போதுன்ற மாதிரி மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க இப்போ. அதுவும் எனக்கு தெரிஞ்சு சரியானு எனக்கு தெரியல இப்போ. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சாய்ஸ், ப்ரிஃபரன்சஸ், கமிட்மெண்ட்ஸு, விளக்கங்கள் வந்து இருக்கும் இப்போ. பட் எனக்கு சிப்ளிங் ரைவல்ரின்றது வந்து ரொம்ப பெருசாக போகுது இப்போ. ஒற்றுமைக்குண்டான வழியே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் இப்போ. இது இந்த இது நீங்கள் இது சொல்லக்கூடிய நிலைமையில நீங்கள் இருக்கீங்க இப்போ. பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. பல நாடுகளில் பல மக்களை குடும்பத்தோடு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இப்போ. இங்கே வந்து பல சினி இண்டஸ்ட்ரியிலையோ சரி, உங்களோட ரத்த இண்டஸ்ட்ரியோ சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் 2 பசங்க, பல குடும்பத்தையும் பார்த்துருக்கீங்க. இதில் உங்கள் அனுபவம் இருக்குது. ஸோ ரைவல்ரி சிப்ளிங் அப்படின்றது வந்து இது தடுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இது பேரண்ட்ஸ் நினச்சா முடியும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இப்போ. ஸோ இதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஷியலான தாட்ஸ் இருக்குது. இந்த தாட்ஸ் பற்றி உங்களோட விஷயம். ஸோ கம்பேரிசனை அவாய்ட் பண்ண முடியாது, கம்பேரிசன் எப்படியும் இருக்க போகுது, எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதே தான் நம்ம திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான், அந்த கம்பேரிசன் தான். ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஏன்னா ரைவல்ரி வந்து வெளியிலேருந்து வர நிறைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம ஒரு போட்டி அப்படின்னும் போது எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, நம்ம பெட்டராக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்றது வந்து என்ன பெட்டராக பண்ணுறோம், அங்கேயும் திருப்பி நம்ம அதுக்கும் வருவோம். அந்த பெட்டரா அப்படின்றது என்ன அப்படின்றத அதை யார் டிஃபைன் பண்ணுறா? நம்ம டிஃபைன் பண்ணுறோமா, சொசைட்டி டிஃபைன் பண்ணுதான்றது வில் கம் டு தட். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வெளியிலேருந்து வர ஒரு போட்டிகளோ அதில் பண்ணுற அரசியலோ எல்லாம் எல்லாமே அரசியல். நம்ம ஒருத்தருக்கு மேலே 2 பேர் இருந்தோம்னாலே அரசியல் ஆரம்பிக்குது. அப்படி இல்லாமல் நம்ம ஒருத்தருக்குள்ளேயே நமக்கு 2 ஐடியா இருந்துச்சுனாலே அரசியல் ஆரம்பிக்குது. நமக்குள்ளேயே அரசியல் ஆரம்பிச்சிருது. அந்த மைண்டுக்கு தெரியாத மாதிரி இன்னொரு ஆக்ஷன் பண்ணுறது, இது பண்ணுறது. ஸோ எப்போ 2 பேர் இருக்காங்களோ, 2 பேர் எவ்வளோ பெரிய லவ்வர்ஸாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இல்லை அப்பா பையனாக இருக்கட்டும், இல்லை அம்மா பையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எந்த 2 உறவாக இருந்தாலும் அந்த 2 உறவுக்கு நடுவில் அரசியல் இருக்கு. அரசியல்ன்றது வந்து நம்ம ரொம்ப பெருசாக ஒரு ஆட்சி நிலம் அப்படின்னா சொல்லிட்டு நம்ம பார்க்க வேணாம். அரசியலுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் வந்து என்னன்னா, இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அரசியல். அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அரசியல். நம்ம 2 பேர் இருக்கோம். நம்ம 2 பேர் இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்பேஸ் இங்கே ஒன்று இருக்கு. இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க, நான் அதை விடுறேனா, இல்லை நான் அதை உங்களுக்கு நடுவில் இது பண்ணிட்டு பண்ணுறேன், நான் பேச ஆரம்பிக்கிறேனா, ஓவர் பவர் பண்ணிட்டு நான் பேசணும்னு ஆரம்பிக்கிறேனா, இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேனா, எல்லாம் ஒவ்வொன்றுமே நமக்குள்ளே நடக்கிற அரசியலோட தான். இந்த மாதிரியான அரசியல் வந்து எவ்ரி 2 ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நான் சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த கம்பேரிசன் இல்லைன்னா, அந்த கம்பேரிசன்றது ஒன்று தூக்கிட்டோம்னா, நம்மளோட வெற்றி, நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம், நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ நீங்க அந்த சொன்னீங்க, அந்த இன்னும் அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம அப்படி பண்ணணும். அது என்ன? அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நம்மளும் அதை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க இந்த சொசைட்டிக்கு என்ன பண்றாங்க, அவங்கள விட நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அதுவும் தப்புன்றாங்க. நான் 2மே தப்பு. ஏன்னா அவங்க ஈட்டின மாதிரி நம்ம அவங்கள விட பெருசா ஈட்டணுன்றதும் தப்பு. அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணதை விட நம்ம அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன் தப்புனா, அகைன் இட்ஸ் ஆல் ரூட்ஸ் இன் கம்பேரிசன். அந்த கம்பேரிசன் ஆரம்பிக்கும் போது அதை நீங்க நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ அது கெட்டது தான். கம்பேர் பண்ணி நீங்க பண்ற நல்லதும்,
கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணுற கெட்டதில் தான் போய் முடியும். பேரண்ட்ஸோட ரோல் இங்கே ரொம்ப முக்கியமான ரோல். பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸோட ரோல். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் சேர்ந்து படிப்பாங்க. அப்போ படிக்கும்போது எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் நேர்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, எல்லா டீச்சர்ஸும் உன் தம்பி எப்படி படிக்கிறான் பார், நீ இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. என் தம்பியை வச்சு தான் எனக்கு கம்பேர் பண்ணுவாங்க முழுக்க. ஆனால் எனக்கு எப்படி அது வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு தம்பி மேலே அதனால கோபம் வர்றது எதுவுமே வர்றது இல்லை. ஏன்னா அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க சொன்னதுனால நான் அதோட நல்லா படிக்கணும்னோ இல்லை அவனை படிக்க விடாமல் பண்ணணும்னோ எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் அதை இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிச்சோன்னா நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்பயும் எனக்கு எந்த கம்பேரிசனும் இல்லை. நான் தம்பி எப்படி படிக்கிறாப்புல, நான் எப்படி படி, ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு மாதிரியான ஒரு ஜோனில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பேரண்ட்ஸோட முக்கியமான ரோல் வந்து அங்கே பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அவங்களோட ரோல் வந்து இந்த கம்பேரிசன் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் 2 தனி இண்டிவிஜுவல்ஸ். 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் வெவ்வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது. ரொம்ப ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட அந்த கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணுறான் பாரு, நீ எப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதுல இருந்து, அவங்களோட அப்பியரன்ஸ்ல இருந்து, அவங்களோட ஃபிசிக்ல இருந்து, இது எல்லாமே வந்து பெரிய வயலன்ஸ். எனக்கு அந்த ஏதோ ஒரு குழந்தை மேலேயோ இல்லை 2 பேர் மேலேயோ பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தொடுக்கிற ஒரு பெரிய வயலன்ஸ் வந்து இந்த கம்பேரிசன். ஒன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு விதையை போடுறீங்க. அவங்களோட யார் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க அழியறதுக்கான விதையை அவங்க மனசுக்குள்ள நீங்கள் விதைக்கிறீங்க. அந்த கம்பேர் பண்ணும்போது ஆரம்பிக்குது. பெற்றோர்கள் அப்படி பார்க்காம 2 டோட்டலி டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், 2 பேரும் டிஃப்ரெண்ட், 2 பேரும் ஒரே ட்வின்ஸாக இருந்தாலும், ஒரே இதில் வந்து அவங்களோட எல்லா இதுவும் இருந்தாலும் அவங்களோட அவுட்புட் மாறும். அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, எல்லாமே மாறும். எல்லாரும் டிஃப்ரெண்ட்ன்ற அந்த ஒரு இதை புரிதல் ஒன்று. அப்புறம் யார் அது வந்து அவங்க பெற்றோரோட சைட்லையும் டீச்சர் சைட்லையும் நான் கேட்டுக்கிறது தான், ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு சைட் ஸ்டூடெண்ட் சைடில் நான் எல்லாருக்கையும் கேட்டுக்கிற முக்கியமான விஷயம் வந்து, யார் கம்பேர் பண்ணாலும் எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. கம்பேரிசனை எடுத்துக்காதீங்க. உங்களோட கம்பேரிசன் உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களால் பண்ண முடிஞ்சதா, பண்ண முடியலையா, ஏன் பண்ண முடியல, இன்னும் பெட்டராக பண்ணலாமா, இவ்வளவுதான் உங்களோட திங். அங்கே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தில் யாராலையும் கை வைக்க முடியாது. நான் யார் என்ன பண்ணுறாங்க, என்னால் என்ன முடியுதோ நான் இந்த சொசைட்டிக்கு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் உங்களோட சந்தோஷம் கிடைச்சிருச்சுன்னா உங்களோட சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. ஆனால் எந்த மோமெண்ட்டில் இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணிச்சு அவங்க நம்மளோட நிறைய பண்ணுறாங்களேன்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னா அது நமக்கு கண்டிப்பாக நன்மையில் போய் முடியாது. அது ஒரு ஆரோக்கியமான போட்டி இல்லை. சரி, ஃபார் அசம்ஷன் நான் கேட்குறேன், பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணல, ஸ்கூலும் கம்பேர் பண்ணல, டீச்சர்ஸ் கம்பேர் பண்ணல, யாருமே கம்பேர் பண்ணல, சொசைட்டி கம்பேர் பண்ண தானே செய்யும். பண்ணட்டும். அதுக்காக தான் நான் வந்து பசங்க கிட்ட நான் சொல்றது, கம்பேரிசனை இக்னோர் பண்ணுங்க. அந்த கம்பேரிசன் யார் கூட நீங்களே கம்பேர் பண்ணாதீங்க. யார் கம்பேர் பண்ணாலும் அதை இக்னோர் பண்ணுங்க. பண்ண முடியும். கம்பேரிசன் ஜெயிக்க அகைன் திருப்பி நம்ம அந்த முதல் கேள்விக்கு போறோம். ஜெயிக்கிறதுனா என்ன? எது ஜெயிக்கிறது? எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் தேடிக்கணும் பாரு. உங்ககிட்ட ஒரு அடையாளம் நீங்க தேடிக்கலாம். ஓகே, சரி. அதுக்கு அது எப்படி இன் கம்பேரிசன் வித் சம்வன் எல்ஸா? என்னோட ஸ்கில்ல வந்து நான் வெளியில கொண்டு வந்து அவ்வளவுதான். நீ உங்களோட ஸ்கில் இப்ப நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பள்ளியை எடுத்துட்டு அந்த பள்ளியை வந்து ஒரு சிறப்பாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறீங்க. நிறைய அரசு பள்ளிகளை மாணவர்களை கூட்டிகிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு இஸ்ரோக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க. இதிலெல்லாம் கிடைக்காத ஹாப்பினஸ் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. நீங்கள் இதே வந்து இதை விட்டுட்டு உங்களை விட வேற யார் பெட்டரா பண்றாங்கன்னு நான் போய் பார்க்கணும், அவங்கள விட நான் பெட்டரா பண்ணணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு எப்பவுமே அதுக்கு முடிவே இல்லை. அதுக்கு டெஃபினட்டா முடிவு இல்லை. ஏன்னா அந்த கம்பேரிசன் வந்து உங்களை வேற எங்கேயோ வேற டைமென்ஷன்ல கூட்டு போயிடும். நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப இப்ப நீங்க கொண்டு வரீங்கல்ல, நீங்க உங்களோட தாட் உங்களுக்கு இப்ப அடையாளம் இருக்கு. யூ ஹாவ் ஒரு ஐடென்டிட்டி இன் தி சொசைட்டி ஆஸ் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு எஜுகேஷன் செக்டர்லன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நேம் ஒன்று பில்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு யூ பில்ட் ஒரு ரொம்ப நல்ல ஒரு நேம் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு. எங்கேயோ நான் சென்னையில ஏதோ சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எங்கிட்ட பார்த்து நான் குவீன் மீரால படித்தேன், நான் இங்கே குவீன் மீரால தான் நான் பண்ணேன், உங்களை பார்த்துருக்கேன் நாங்கள் வந்தப்ப அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு எதுக்குமே அந்த கம்பேரிசன் வந்து உதவாதுன்றது என்னோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். அது வந்து
சரி, இது வந்து ஒரு விதையாக பார்க்குறேங்க. ம். அதாவது சொசைட்டின்றதுனா பேரண்ட்ஸ், ம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த விதை வந்து எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ம். போகும்போது நம்ம க்ரூம் பண்ணி வெளியில் போக போகிற இந்த சொசைட்டி வந்து ம். ஆட்டோமேட்டிக்காக க்ரூம் ஆகும். ம். ஒரு பெரிய விஷயம், ம். இது வந்து பெரிய கனவாக பார்க்குறேன். இப்போ ம். நடந்தால் ம். இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது. நடக்குமான்றது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொன்னேன் நீ, அது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அதுல இருந்து சொல்றேன். ஆக்டர்ஸ்குள்ள இருக்கிற போட்டிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய திங் ரொம்ப வந்து வெளிப்படையா தெரியும். இப்போ ஒரு நடிகர் வந்து அவரோட படத்துக்கான ஒரு ஒரு பாடல் ஒன்று வெளியிடுறாருன்னு வச்சுங்களேன். அந்த வெளியீட்டுக்கு வந்து அவங்களோட அந்த பாட்டு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்றதை பத்தி அந்த குழுல யாருக்குமே கவலை இல்லை. எத்தனை பேர் வந்து அதை கேட்குறாங்க, என்ன சொல்றாங்கன்றதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அது யூடியூப்ல எவ்வளவு வியூஸ் பண்ணுச்சுன்றது மட்டும்தான் அவங்களோட அந்த எண்ணிக்கை. திருப்பி நம்ம நம்பர்ஸ் போறோம், அந்த எண்ணிக்கை மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த எண்ணிக்கையும் எவ்வளவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க. எவ்வளவு வந்தாலும் இல்ல, அவங்களோடது டாப்ல இருக்கும். கரெக்டா. அவங்க அப்பனா அவங்க இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த ஆக்டருக்கு வந்தப்போ ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 30 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. நமக்கு 31 மில்லியன் வியூ வர வைக்கணும் 24 மணி நேரத்துலன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த 31 மில்லியன் வர்றதுக்கு அவங்க காசை பம்ப் பண்றாங்க, உள்ள போட்டு ஃபுல்லா வியூஸை வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ வியூஸ் வேணும், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இது எல்லாம் கொடுத்துட்டாங்க. யூடியூப்க்கு காசு கொடுத்து யூடியூப் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யார் தோத்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம சொசைட்டி தோத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 2 வீடியோலும் அப்படியே அந்த வெறித்தனமா அந்த ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த 2 ஆக்டர்ஸ்க்கும் மாத்தி 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 ஒரு சொசைட்டியை நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம் கம்பேரிசன். ஏன்னா அவங்களோட வியூஸ் தான் அவங்கள டிஃபைன் பண்ணுது, அந்த வியூவா டிஃபைன் பண்ணுது. நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு வந்து 31 மில்லியன் வியூஸை வாங்கிட முடியும். 31 மில்லியன் வாங்கிட்டா இவங்க அவங்களோட பெட்டர் ஆக்டர் ஆயிடுவாங்களா? இல்ல அவங்க இந்த சொசைட்டிக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னு ஆயிடுவாங்களா? இல்ல எப்போ எது அவங்களோட ரோல் அப்படின்றது என்ன? இப்போ எல்லாமே நம்ம வந்து டிவைட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்பர்ஸ்குள்ளேயும் கம்பேரிசன்குள்ளேயும் போறதுனால கலையில இதுல. ஏன்னா ஒரு நல்ல ரொம்ப மனசுடைஞ்சு போயிடும். என்னன்னா ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மியூசிஷியன்ஸ் கூட. அவங்களோட மியூசிக் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க பண்றதெல்லாம் அவ்வளவு பியூர் கிரியேஷனா இருக்கும். அவங்க மியூசிக் தூக்கி யூடியூப்ல இது மாதிரியான சைட்ஸ்ல போடும்போது அவங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அவங்க போட்டு ஒரு 300 பேர் கேட்டிருப்பாங்க. ஏன்? அவங்க கிட்ட காசு இல்லை ப்ரொமோட் பண்ண. யூடியூப் யார் எதை ரெக்கமெண்ட் பண்ணுது? யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. இல்ல எல்லாரும் அதனால நிறைய பேர் அதை பாக்குறாங்க. நிறைய பேர் பாக்குறது திருப்பி திருப்பி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுது. ஒரு நல்ல மியூசிஷியனுக்கு ஆன ஒரு திங் அவங்க உடைச்சு போயிடுறாங்க. ஏன்? அவங்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒரே ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த ஒரே ஒரு கமெண்ட் ஏன் வியூவே இல்லை, அதுதான் கமெண்ட். அந்த ஆர்ட்டை பத்தி ஒரு கமெண்ட் இல்லை. அந்த ஆர்ட் அப்போ என்ன ஆவாங்க இந்த ஆர்டிஸ்ட்? இப்போ இந்த ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணுமா? நான் வந்து அவங்களோட நிறைய வியூஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கணுமா? இல்ல இப்போ இந்த மியூசிஷியன் மட்டும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிச்சு, நான் அதை பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அதை நான் வெளியில கொடுக்குறேன். எத்தனை பேர் கேட்குறாங்களோ கேட்கட்டும். 300 பேர் கேட்குறாங்களோ கேட்கட்டும். 10 பேர் கேட்குறாங்களா கேட்கட்டும். அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். அதுல ஒருத்தர் அந்த பாட்டு பாதிச்சிச்சுன்னா எனக்கு அது போதும். யாருமே பாதிக்கலையா, எனக்கு அதுவே சந்தோஷம். நான் பண்ணிட்டேன், நான் வெளியில போட்டுட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷம்னு வைக்கும்போது அந்த பர்சனோட ஒரு டோட்டல் கேரக்டர், அவரோட லைஃப் எல்லாமே மாறுது அந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கும்போது. இதனால தான் அந்த நம்பர்ஸ் அந்த இதுக்குள்ள நம்ம போகாம, ஏன்னா நம்ம பணத்தை கூட மோத முடியாது. பணம் இருக்கிறவங்க என்னென்னாலும் வாங்க முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால வாங்கிட முடியும். ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு கூட வாங்க முடியும். பணத்தை மட்டும் நீங்க நல்லா பம்ப் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்க முடிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் அது மாதிரியான திங்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய நாடுகள்ல நடக்கிறத பார்த்துருக்கோம். அதனால இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம இருக்கும்போது எப்படி பார்க்கணும்? இப்போ பாருங்க, இப்போ உங்களோட வெற்றி என்னோட வெற்றி அப்படி நான் அப்படிதான் நான் பார்ப்பேன். உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் என்னோட வெற்றி. என்னோட வெற்றி நீங்க உங்களோட வெற்றியா நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. இந்த சொசைட்டி இப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தர் கூட என்னைக்குமே காம்படிஷனை பார்த்தது கிடையாது. எந்த பாட்டு வந்துச்சுனாலும் முதல்ல அவங்களுக்கு போற வாழ்த்து என்னோட வாழ்த்தா தான் இருக்கும். அந்த பாட்டை கேட்டுட்டு நான் முதல்ல அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு அந்த பாட்டுல எனக்கு என்ன வரிகள் பிடிச்சது, என்ன நல்லா இருந்துச்சு நான் ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவேன். அதில் சில பேர் எனக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு திங். யாருக்குமே போட்டி இல்லை. நம்ம எல்லாமே ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம். அவங்க ஜெயிச்சாங்கன்னா அது நம்ம ஜெயிச்ச மாதிரி. நம்மளோட அது ஒரு நம்மளோட ஒரு இதுன்னு சொல்லிட்டு சிப்ளிங்ஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம பெற்றோர்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த அந்த ஒரு அந்த கம்பேரிசன் தூக்கிட்டோம்னா அந்த பொறாமை இல்லை. அந்த எல்லாமே
எல்லாமே போயிடும். ஒவ்வொருத்தர்களோட வெற்றியும் எல்லாரோட வெற்றி, நம்ம மண்ணோட வெற்றி, இந்த உலகத்தோட வெற்றி, இன்னும் நிறைய பேர் அதனால மாறுறாங்கன்றது வந்து எல்லாரோட வெற்றியா பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது. இது ஒரு பெரிய விதம் மகன். கண்டிப்பாக இது வந்து திருப்பி நான் சொன்னது எண்ணிக்கையில் தான் போய் சேர்க்கணுன்றது. இதை போய் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மாட்டோம். எனக்கு எண்ணிக்கை யூடியூபுக்கு அப்படியே கொஞ்சம் பணம் போட்டு விடுங்க, போட்டு விட்டா அப்படியே நம்ம எவ்வளோ வரணும்னு நம்ம போட்டுக்கலாம். பணம் போடாமல் எத்தனை பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.